மேரேஜ் ஆகிட்டு 6 வருஷம் ஆகுது. ஆனால் 6 வருஷமாக எனக்கு குழந்தை இல்லை. நிறைய பேர் 1 வருஷம் ஆயிடுச்சு கன்சீவ் ஆகிட்டீங்களா இந்த கேள்வியை நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. கிராமத்தில் வந்து ட்ரீட்மெண்ட் அவ்வளோவா வசதி கிடையாது, பார்க்க முடியாது, சென்னையில் தான் பார்க்க முடியும். அப்போ நான் வந்து கன்சீவாக இருக்கும்போது என்னை பார்த்துக்கிறதுக்கு நான் எங்கள் அம்மாவை கேட்டேன். அவங்க வந்து பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு பொண்ணு இல்லை, 3 பையன். அந்த பொண்ணு இல்லாததுக்கு இவங்க தான் எனக்கு பொண்ணா கொடுத்துக்கிறாங்க கடவுள். மாமியார் என்ன சொல்லிட்டா கூட எடுத்து போட்டுருவாங்க அந்த வார்த்தையை. அம்மா சொல்லும் போது இன்னும் அடி வயிற்றுலேருந்து குழப்பமும் வேதனையும் இருக்கும். அந்த வலி இன்னும் அதிகமாக இருக்கும். வீட்டில் நிறைய சண்டை இருந்துச்சு, நல்லா அபார்ட் ஆயிடுச்சு. வெளியில் எங்கேயுமே போல, நான் சூசைட் வேற அட்டன் பண்ணிட்டேன். இதெல்லாம் கூட எனக்கு தெரியாது, இப்போ தான் சொல்கிறேன் தெரியுது. சண்டை வருது வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நான். எங்கள் அம்மாவே என்னன்றாங்க, குழந்தை பெற்று கொடுக்காதவளை வச்சு நீ என்ன பண்ண போகிற, அத்தை விட்டு போ. என் மருமகள் குழந்தைலேருந்து எனக்கு குறையே இல்லை சார். எந்த பிரச்சனைனாலும் எங்கையில சொல்லி அழுவும் சார். குழந்தைன்னா மாதிரி எந்த ஃபங்க்ஷனுக்கும் கூப்பிட்றது கிடையாது. அவங்க எல்லாருமே எங்கள் மாமியாரை கேட்குற வேலை, கன்சீவ் ஆகிட்டாங்களா கன்சீவ், இதே கேள்வி மட்டும்தான் சார் கேட்பாங்க. இருந்தாலும் அந்த வார்த்தைகள் மறையிலமா. கிராமம் வளர்ச்சி அடைஞ்சா கூட அந்த வார்த்தைகள் மறையில, இன்னும் மனசளவுல இருக்குது. அது ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் with specialization in unmanned aerial vehicle. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. ரெட் நூல் லங்கை வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சோனியா நானாலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ரீசெண்டாக வந்து இப்படி ஒரு மாமியார் மருமகளா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து இன்ஸ்டாவில் வந்து வைரல் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்து ரத்னமால் நதியா இருக்காங்க. மேம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். உங்களுக்கு ஏன்னா முன்னாடி ஜென்ரலாக பெண்களுக்கு வந்து அந்த ஒரு பயம் அப்படிங்கிற, கல்யாணம் பண்ணிட்டு ஒரு வீட்டுக்கு போகிறோமே, மாமியார் எப்படி இருப்பாங்க, மாமியார் எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னு நிறையலாம் உங்களுக்கு தோணும். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஃபஸ்ட்டு போய் பார்க்கும்போது, உங்ககிட்ட பேசும்போது? எங்களுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கு, அவங்க பேசுறதை கேட்டுகிட்டே இருக்கலாம் போல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ அனுபவம் அவங்களுக்கு வந்து இருக்குது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போன அப்புறம்? கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஏன்னா ஃபேஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி டராராக இருக்கிற மாதிரி இருக்காங்க. ஆனால் பேச பேச பழக எனக்கு கொஞ்சம் பழகிடுச்சு எனக்கு பார்க்கறதுக்கு. அப்புறம் எங்கள் மாமனார் நல்லா பார்த்துப்பாங்க. அப்புறம் எங்கள் அத்தை நல்லாவே பேசுவாங்க. அதனால எப்படி சொல்றதுன்னு தெரியல. நல்லா எங்கேயும் விட்டு கொடுத்து, எந்த இடத்துலயும் உங்களை விட்டு கொடுத்து போக மாட்டாங்க. அது மட்டும் அவங்க பேசும்போது, அங்கே பேசும்போதே எங்களுக்கு தெரிஞ்சது உங்க பக்கம் எப்பவுமே அவங்க நின்றுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னைக்காவது நமக்கு தோணும்ல, பரவாயில்ல நம்ம என்னென்னமோ நினைச்சோம், பட் சென்னையில் இருக்கணும்னு தான் எனக்கு மோஸ்ட்லி, எனக்கு இங்கே சென்னையில் இருக்கணும்னு தான் எனக்கு. கிராமத்தில் போயிட்டு என்னாலலாம் இருக்க முடியாது. ஏன்னா ஒரு நாள் கூட என்னால் கிராமத்திலலாம் இருக்க முடியாது. எனக்கு அங்கே ஆடு மாடு இதெல்லாம் எல்லாமே எங்கள் அத்தை தான் பார்த்துக்கிறாங்க. பார்த்துக்கிட்டு அவங்க தான் எல்லாம் சமைக்கிறது, எல்லா வேலையும் அவங்க தான் செய்வாங்க. மோஸ்ட்லி எனக்கு அங்கே அவ்வளோவா எந்த வேலையும் செய்யறதுக்கு தெரியாது எனக்கு. அதுக்கப்புறம் போயிட்டு எங்கள் அத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுத்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அப்படியே செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் நான். அப்புறம் வந்து அங்கே எனக்கு அவ்வளோவா இருக்கிறதுக்கெல்லாம் பிடிக்கல. அப்படி இருந்தும் நான் 1 வருஷம் அங்கே தான் இருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதம் இருந்தேன். அப்புறம் 1 வருஷம் கன்ஃபார்ம் அங்கே தான் இருந்தோம். அப்புறம் அங்கே பேசுறது பழகிறது எல்லாமே எனக்கு பிடிச்சிட்டு அங்கே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து இங்கே சென்னையில் தான் வேலை. அதனால் சரி சென்னைக்கு போகலாம் அப்படின்னு எங்கள் அத்தைக்கிட்ட கேட்டோம். அதுவும் இல்லாமல் ஊரில் வந்து நிறைய பேர் 1 வருஷம் ஆயிடுச்சு கன்சீவ் ஆகிட்டிங்களா இந்த கேள்வியை நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. சரி வரவங்க போகிறவங்க எல்லாருமே கேட்பாங்க, ரிலேஷன்லாம் கேட்டுட்ருப்பாங்க, பதில் சொல்ல முடியாது. சரி இந்த கோயிலுக்கு போங்க, அந்த கோயிலுக்கு போங்க, இங்கே போங்க, அங்கே நிறைய சொல்லுவாங்க. நிறைய கோயில் பேர்லாம் சொல்லுவாங்க. இந்த கோயிலுக்கு போனால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், அந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு வரவங்க எல்லாருமே நிறைய கோயிலெலாம் சொல்லுவாங்க. நம்ம எத்தனை கோவில் தான் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோயிலுக்கு அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்தோம். ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக ஆனதுனால ஒரு வருஷம் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் சரி எங்கள் அத்தைக்கிட்ட கேட்டோம், நாங்கள் சென்னைக்கு கிளம்புறோம் அத்தை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கொஞ்சம் யோசித்தாங்க. சரி ஏன்னா லாஸ்ட்டு பையன் வந்து என் கூட தான் இருக்கணும், மருமக வந்து எங்கள் கூட தான் இருக்கணும்னு சொல்லி தான் அவங்க மேரேஜ் பண்ணிட்டு போனது. ஏன்னா எங்களை விட்டு அவங்க தனி கொடுத்தனெல்லாம் போகக்கூடாது, எங்கள் கூட தான் இருக்கணும், லாஸ்ட்டு பையன்னும் போது கடைசி வரைக்கும் எங்கள் கூட தான் இருக்கணும் அப்படி சொல்லி தான் அவங்க கூப்பிட்டு போனது. ஆனால் எனக்கு வந்து ஊர் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல.
அந்த அது அங்க இல்லாம இருக்க அவங்க அப்படி பேசின பேசுறது வார்த்தைகள் சுத்தமா எனக்கு பிடிக்கல. அவங்க பேசின வார்த்தைகள் தான் ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சு என்ன. இல்லைனா கூட சரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கூட நான் அங்க இருந்துட்டு இருப்பேன். ஏன்னா அங்க விவசாயம் தான் பண்றாங்க, அத்தை பார்த்துக்கிறாங்க, மாமா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் இருந்துட்டு இருப்பேன் நான். ஆனா அவங்க பேசுற ஒரு ஒரு வார்த்தையும் காயப்படுத்துற மாதிரி பேசுறது. அந்த நேரத்துல உங்களுக்கு எப்படிமா இருந்திருக்கும்? அண்ட் நீங்களுமே நல்லா வந்தவங்கலாம் அப்படிலாம் பேசாதீங்கன்னு திட்டிலாம் விட்டுருந்தேன்லாம் வந்து ரொம்ப சொல்லியிருந்தீங்க. டென்ஷன் ஆயிடும், வெறுப்பா இருக்கும். அதாவது வள்ளுவரே சொல்லிக்கிறார், தீயினால் சுட்ட புண் உள் ஆறுமே ஆறாதே நாவினால் சுட்ட வடுன்னு சொல்லிக்கிறாங்க. அதனால அவங்க பேசுற பேச்சு அவங்க பேசிட்டு இருப்பாங்க, அது காலம் கூட மாறி இருக்கும். அவங்க இவங்க உள்ளத்துல இருக்கிற வேதனையும் வலியும் வந்து இந்த உலகத்துல அளவு உங்க கண்ணீருக்கு அளவே கிடையாது. அந்த அளவு அவங்க உள்ள குமுறல், அந்த குமுறல் வந்து அவங்க மன அழுத்தத்துக்கு ஆளாயிட்டாங்க. அதனால வந்து மன அழுத்தத்துக்கு ஆளாயிட்டாங்க. ஃப்ரீயா பேசுவாங்க, எங்கள் தான் பேசுவாங்க. நான் ஆறுதல் என்னதான் ஆறுதல் சொன்னாலும் அவங்க மனசுல இருக்கிறத வந்து வேதனையை புரிஞ்சுக்கினாலும் அவங்களுக்கு அந்த உள்ளுக்குள்ள அந்த வேதனை இருக்குமே, இருந்துக்கினே தான் இருக்குது அந்த வேதனை. அதனால அவங்க வெளிப்படுத்திக்கின்னு இருக்கிறாங்க. சரி நீங்க வெளியே போங்க, இந்த இடம் விட்டு இடம் மாறினா உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும், ஒரு மாற்றம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க. ஆனா உங்களுக்கு ஆசை தான் இல்லையா, அத்தை கூட அங்க இருக்கணும் எனக்கு அப்படின்னு ஆசை? கிராமத்துல இருக்க எனக்கு ஆசை தான் எனக்கு. ஏன்னா அத்தை மாமா இருக்காங்க, அவங்க எதா இருந்தாலும் அவங்க சொல்லி கொடுத்துக்க போறாங்க, நல்லா பாசமாவும் பார்த்துப்பாங்க என்ன. சமைச்சு கொண்டு அவங்களே தான் கொடுப்பாங்க. நான் மோஸ்ட்லி எனக்கு சமைக்கிறதுக்குலாம் அவ்வளோவா வராது, அவங்களே தான் எல்லாமே பார்த்துப்பாங்க. அவங்க போயிட்டு வந்து கூட எனக்கு சமைச்சு தருவாங்க, என் தட்டில் போட்டு வந்து கூட கொடுப்பாங்க, பார்த்துப்பாங்க நல்லா. ஆனால் என்ன ஒன்று அங்கே பேசுகிற வார்த்தைகள்லாம் என்னால் ஏற்றுக்க முடியல. அதனால சென்னைக்கே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்தோம். ஏதோ ஒரு விஷயம் ட்ரிகரிங் பாயிண்ட் மாதிரி இருந்திருக்கும்ல, இவ்வளோ மாசம் நான் வந்து அவங்க பேசுறதெல்லாம் கேட்டு இருந்துட்டேன், இதுக்கு மேலே இருக்க முடியாதுன்ற ஒரு பாயிண்ட் இருந்ததுல, எந்த வார்த்தைகள் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு? இப்படியுமா பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நடந்ததா? எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வீட்டில் வந்து குழந்தை இல்லையான்னு சொல்லி என்னை வந்து கேட்கும்போது, இப்போ கோவிலுக்கு அந்த கோவிலுக்கு இங்கே போனோம், கன்சீவ் ஆகிட்டு ஒரு 4 மந்த்து கன்சீவாக இருந்தேன். கன்சீவாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் வந்து அப்போலோவில் தான் பார்த்துட்ருக்கோம் நம்ம இப்போ வரைக்கும். ட்ரீட்மெண்ட் எல்லாம் அப்போலோ தான். அது கன்சீவாக இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்னை பார்க்குறதுக்கு ஆள் இல்லை, எனக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கு சென்னையில் ஆள் இல்லை. ஏன்னா ட்ரீட்மெண்ட் பார்க்கணுன்னா நான் சென்னையில் தான் பார்க்க முடியும். கிராமத்தில் வந்து ட்ரீட்மெண்ட் அவ்வளோவா வசதி கிடையாது, பார்க்க முடியாது, சென்னையில் தான் பார்க்க முடியும். அப்போ நான் வந்து கன்சீவாக இருக்கும்போது என்னை பார்த்துக்கிறதுக்கு நான் எங்கள் அம்மாவை கேட்டேன். அவங்க வந்து பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அம்மாவே அப்படி சொல்லிட்டாங்களா? நீ யாரும் உனக்கு நான் பார்த்துக்கணும். அதனாலதான் என்னவோ கடவுள் உங்களுக்கு இப்படி ஒரு நல்ல மாமியார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா உங்களுக்கே தோணலமா, இன்னொரு தாய் இப்படி சொல்றாங்களே? அதாவது எனக்கு பொண்ணு இல்லை, 3 பையன். அந்த பொண்ணு இல்லாததுக்கு இவங்க தான் எனக்கு பொண்ணா கொடுத்துக்கிறாங்க கடவுள். அதாவது பையனுங்கெல்லாம் பிறந்து நான் கேட்டு வரம் கேட்டது, ஆனால் அந்த கடவுளே வந்து மகாலட்சுமியே பிறந்துக்கிறாங்க எங்களுக்கு. 3 பேர், 3 பொண்ணு மருமகளும் 3 பொண்ணா இருக்கிறாங்க. எனக்கு பொண்ணே இருக்கிறவங்களுக்கு கூட, எங்கள் மாமியார் கூட ஒரு பொண்ணு. எங்கள் மாமியாரை பார்த்துக்கல, நான் தான் 97 வயசு வரல எங்கள் மாமியாரை பார்த்துக்கினேன் நான். அது மாதிரி இதுவும் என் பொண்ணு மாதிரி தான் நான் பார்த்துக்கினே தவிர எனக்கு பொண்ணு இல்லைன்ற வருத்தமே கிடையாது. எங்கள் பொண்ணு யாரனா பார்த்தா கூட அம்மா பொண்ணான்னு தான் கேட்பாங்க. உங்களை இவ்வளோ இதுவாகிறீங்களே எங்கள் அம்மா பொண்ணா? அதே எங்கள் மாமியாரை நான் கூட்டின்னு போனால் கூட நீங்கள் அம்மா பொண்ணான்னு கேட்பாங்க. ஏன் அப்படி கேட்குறீங்கன்னா, இவ்வளோ ஒற்றுமை, எவ்வளோ சந்தோஷம். அது வாழையடி வாழை. எங்கள் மாமியாரும் நானும் ஒத்துமையாக இருந்தோம், அம்மா பொண்ணு மாதிரி தான். என் மருமகளுங்க வாழையடி வாழையா எனக்கு அம்மா பொண்ணாக இருக்கிறாங்க. வரும் அப்படியே வரும் ஜெனரேஷன். அதனால் வாழையடி வாழையா அந்த வம்சம் வழங்குது. அதனால் அம்மா பொண்ணு இந்த ஒற்றுமை வந்து பலமாக இருக்கணும்னா எங்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கிற உண்மையான அன்பு தான் காரணம். அந்த அன்பு தான் எங்கள் மகளை அரவணைக்குது தவிர எங்களுக்கு வந்து வேறு எதுவும் இல்லை. அடுத்தவங்க சொல்கிறனால சொல்லலாம் போட்டோம், ஊர் சொல்லலாம் எனக்கு பெருசாக தெரியவே கிடையாது. அம்மா அப்படி நீங்க பேசுனீங்களா? அவங்க அம்மாவே அந்த ஒரு வார்த்தை சொல்லும்போது அது அவங்களுக்கு இன்னுமே கஷ்டமா இருந்திருக்கும். நீங்க ஏதாவது பேசுனீங்களா? ஏமா அப்படி பேசுறீங்க, உங்க பொண்ணு தானே? அவங்களுக்குள்ள 1000 இருக்கலாம், அவங்க வந்து நம்ம சொல்ல முடியாது. இல்லை அவங்க என்ன மோஸ்ட்லி சின்ன வயசுலேருந்தே என்னை சரியாக பார்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா மாமியார் எதுனா சொல்லிட்டா கூட எடுத்து போட்டுருவாங்க அந்த வார்த்தையை. அம்மா சொல்லும் போது இன்னும் அடி வயிற்றுலேருந்து குழப்பமும் வேதனையும் இருக்கும். அந்த வலி இன்னும் அதிகமாக இருக்குது. அம்மான்ற சொல்லுக்கு அர்த்தம் இல்லாமல் பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு புரிதல் இல்லை, அவ்வளோதான். அதுக்குதான் இன்னொரு அம்மா கட்சிருக்கிறாங்களே, அந்த அம்மா ரூபத்தில் நான் கட்சிட்டு இருக்கிறேங்களே, அதனால அவங்க நல்லபடியாக இருக்கணும்ல. அம்மா கிட்ட பேசுறது, அம்மா வீட்டுக்கு போகிறது அதெல்லாம் இருக்கா? இல்லை இல்லை மோஸ்ட்லி இப்போ நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க எங்ககிட்ட.
வீட்டுக்கு வருவாங்க போவாங்க, எல்லாமே நான் அவங்களுக்கு செய்வேன். என்னென்ன வேணுன்றது ட்ரெஸ்ஸுலேருந்து அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே ஷாப்பில் வர வருமானத்தில் எல்லாமே அவங்க வர்றது போகிறது, அவங்களுக்கு திங்ஸ் வாங்கி கொடுக்கறது எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்தேன். இப்போ ஒரு ஒரு 6 மந்த்து 6 மந்த் ஆகுது. கன்சீவாக இருந்தேன் நான். இப்போ கன்சீவாக இருக்கும்போது அப்போ வந்து பார்த்துக்கிறதுக்கு அவங்கள நான் கேட்டிருந்தேன். இது பண்ணி கூப்பிட்டுருக்கும்போது கொஞ்சம் நிறைய பிரச்சனை வந்துடுச்சு. தம்பி கொஞ்சம் எங்ககிட்ட பைசா வாங்கியிருந்தான். ஒரு 4 லட்ச ரூபா வந்து வாங்கியிருந்தாங்க. அதை நான் வந்து இது மாதிரி வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி நான் திருப்பி கேட்கும்போது கொஞ்சம் நிறைய சண்டை வந்துடுச்சு எங்களுக்குள்ள. சண்டை வந்து அதுலேருந்து அவங்க வந்து என்னை ஒரு மாதிரி பேசிட்டாங்க. அவங்க எங்கள் வீட்லேயும் இவரையும் தப்பாக பேசிட்டாங்க. அதுலேருந்து நான் அவங்கக்கிட்ட நான் சுத்தமாக பேசுறதில்ல. அவங்க இப்போ இறந்துட்டாங்க. இறந்து ஒரு 7 மாதம் ஆகுது இப்போது. அப்போ தான் சண்டை வந்து அப்போ தான் இறந்துட்டாங்க. யாரு? எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. ஃபேமிலி, உங்கள் குடும்பம் வந்து இங்கே தான் கரெக்டாக, இவங்க தான் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து பார்த்துக்க. இப்போ ஃபேமிலினா இப்போ இவங்க தான். அந்த ப்ரெக்னென்சி அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? 4 மந்த்ஸ் வீட்டில் நிறைய சண்டை வந்துடுச்சு. ஸ்ட்ரெஸ்னால அவங்க கூட சண்டை, அதனால அபார்ட் ஆயிடுச்சு. அந்த நொடி அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தோ அதுக்கு மேலே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும்லம்மா. வேறு எதுனாலும் பரவாயில்ல, ஸ்ட்ரெஸ்ஸுனால ஆகுது அப்படின்னா இருக்கும். நம்மளுடைய அனுபவத்தினால நம்ம அதை மறைச்சிக்கிறோம். அந்த வேதனையை மறைச்சி ஒழிச்சிட்டு அவங்கள வந்து நிறைவுபடுத்துகிறோம். நம்மளுக்கு இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அவங்கள நம்மளே அழுதா அவங்க எப்படி அழாத இருப்பாங்க? ஆறுதலாக இருக்கிறது தான் அவங்களுக்கு நல்லது. நம்மளா கூட சேர்ந்து அழுகும் போது அவங்களுக்கு துக்கம் அதிகமாக வரும். அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் விஷயம் சண்டை வருதுன்னா சண்டையை வந்து யாருமே வந்து சமாதானம் பண்ணி வாழ வைக்க தான் பார்ப்பாங்க. எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறேன், இது மாதிரி சண்டை வருது வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நான். எங்கள் அம்மாவே என்னன்றாங்க, குழந்தை பெற்று கொடுக்காதவளை வச்சு நீ என்ன பண்ண போற, அறுத்து விட்டு போ. உங்கள் அம்மாவே சொல்கிறாங்களா? அது யார் சொல்கிற வார்த்தை? மாமியார் வீட்டில் சொல்லுவாங்க. அது அதாவது ஆப்போசிட்டாக ஆயிடுச்சு இந்த அம்மாவுக்கு. மாமியார் அம்மாவாயிட்டாங்க. இவங்களுக்கு நான் சம்பாரிச்சு கொடுக்க இவங்க எல்லாமே வாங்கிக்கிட்டாங்க எங்கள் வீட்டில். நான் அப்போலேருந்து இப்போ வரைக்குமே அவங்களுக்கு நான் மட்டும்தான் சம்பாரிச்சு கொடுப்பேன். என்னை சின்ன வயசுலேருந்து சம்பாதிக்கிறது எல்லாமே அவங்களுக்கு தான். எல்லாமே அவங்க பெரிய பொண்ணுக்கு, சின்ன பொண்ணுக்கு, அவங்க பையனுக்கு இதே மாதிரி தான் எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருந்துட்டு ஒரு கட்டத்தில் வந்து நான் இதெல்லாம் ஓரளவுக்கு இப்போ எனக்கும் கொஞ்சம் கஷ்டம்னு இருக்கும். அப்போ கொடுத்ததில் கொஞ்சமாச்சும் நான் திருப்பி கேட்க மாட்டேன்னா எனக்குன்னு கொஞ்சம் செலவு இருக்கும்ல. நான் அப்போ கேட்கும்போது நிறைய சண்டை போட்டு இது பண்ணிட்டு, இது மாதிரி குழந்தை இல்லாதவளை வச்சு என்ன பண்ண போகிற, அறுத்து விட்டு இவன் போக வேண்டியது தானே, இவனுக்குன்னா வேற எவ்வளவுமே கிடைக்க மாட்டாங்களா, இவளை பிடிச்சிட்டு தெரிஞ்சுட்டு கிடக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தப்பாக பேசிட்டாங்க. இந்த நேரத்தில் ஒரு அம்மா அதுலேருந்து நான் பேசுறதே நிறுத்திட்டேன். சுத்தமாக பேசுறதை அப்படியே ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிட்டேன் நான். இதுக்கு மேலே அவங்கக்கிட்ட நம்ம ஏன் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக நிறுத்திட்டேன் பேசுறது. ரெண்டுமே ஈக்குவலாக. இது வட துருவம்னு ஒன்று இருந்தால் தென் துருவம்னு இருக்கும். நல்லதுன்னு ஒன்று இருந்தால் கெட்டதுன்னு ஒன்று இருக்கும். இனிப்புன்னு ஒன்று தோற்புன்னு இருக்கும். அப்படி தான் ஒரு அம்மா இப்படி இருக்கிறாங்க, ஒரு மாமியார் இப்படி இருக்கிறாங்க. ரெண்டுமே இணைஞ்சது தானே வாழ்க்கை. ரெண்டுமே இனிப்பாக இருந்தால் என்ன தெரியுமா? இப்போ ஏசியில் இருக்கிறோம், அது குளிர்ச்சி தெரியும். வெயிலில் போனால் தான் அப்போ இதனுடைய மகிமை தெரியும். அந்த மாதிரி ஒன்று இப்படி இருக்கும், ஒன்று இப்படி இருக்கும். இதுதான் உலகம். உலக நீதி இதுதான். இரவுன்னா பகல் இப்படி வந்து தான் ஆகும். இப்படி இருக்கும். இதுதான் நடைமுறைக்கு. இது வந்து நம்ம போராட்டத்தை ஜெயிச்சு காட்டணும். எதிர்நீச்சல் போட்டு வாழ்ந்து காட்டணும். அவ்வளோதான். அது ரொம்ப கஷ்டமான ஃபேஸ். கஷ்டமானது. எப்படி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி எப்படி அதுலேருந்து வெளியே எடுத்துட்டு வந்தீங்க? ஏன்னா அதில் உங்களுடைய பங்கும் ப்ராபப்ளி உங்கள் பையனுடைய பங்கு தான் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். அந்த இதுலேருந்து அவங்கள வெளியே எடுத்துட்டு வரதுக்கு சப்போர்ட்டிங் இருக்கும். ஒரு சிலருக்கு மாமியார் சரியா ஒரு 2-3 மந்த் என் கூட தான் இருந்தாங்க. வெளியில எங்கேயுமே போல. நான் சூசைட் வேற அட்டன் பண்ணிட்டேன். இதனாலயா ஆயிடுச்சு? இங்கே அப்போ சென்னையில் தான் இருக்கீங்க கரெக்டாக, தனியாக? ஏன் அந்த முடிவு எடுக்கணும்னு? இதெல்லாம் கூட எனக்கு தெரியாது. இப்போதான் சொல்றதுதான் தெரியுது. இவ்வளோ சொன்னதே இல்லை, இப்போதான் தெரியும். இப்போதான் சொல்றாங்க. என் மனசு கஷ்டப்பட்டுன்னு சொல்லலை, சொல்லக்கூடாதுன்னு இல்லை. அம்மா மனசை கஷ்டப்படுத்த கூடாது. நம்ம அம்மாவே இப்படி பண்றாங்களே அப்படின்னு. கொடுமையிலும் கொடுமை இல்லை, ரொம்ப மிகப்பெரிய கொடுமை. அதுவும் ஒரு அம்மா இப்படி பேசியிருக்காங்க அப்படின்னும் போது எந்த தாயும் இப்படி பேச முடியாது. எப்படி பேசினாங்க அந்த வார்த்தையை அப்படிங்கிறது தெரியல. மாமியார் இருக்காங்க, நல்ல சப்போர்ட்டிவான. அங்கே உங்களுக்கு பிறந்த வீட்டில் பிரச்சனை அப்படின்னாலுமே இங்கே உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவான ஒரு ஃபேமிலி தான் இருக்காங்க இல்லையா? ஏன் அந்த முடிவு தான் சம்பாதிக்கணும், அவங்களுக்கு தான் கொடுக்கணும், அவங்கள தான் பார்த்துக்கணும், அவங்க கூட தான் இருக்கணும், அவங்களுக்கே எல்லாமே பண்ணின்னு இருக்கணுன்ற ஒரு நினைப்பு தான் அவங்களுக்கு.
அதனால தான் இந்த முடிவு எடுக்க போனீங்களா? அதனாலதான் எங்க அம்மாவுக்கு நான் பண்ணணும் இதெல்லாம். ஓ. இவங்க என்ன அந்த மாதிரி ப்ரெஷர் பண்ணி பேசுறது கொண்டது எல்லாமே அவங்களுக்கே எல்லாமே பண்ணணும், அவங்களுக்கே எல்லாம் அவங்க பொண்ணுக்கு கொடுக்கணும், அவங்க பையனுக்கு கொடுக்கணும், இப்படிதான் கொடுக்கணும்னும் போது எங்க ஃபேமிலியெல்லாம் நான் பார்த்துக்க கூடாது. சூசைட் அட்டன் பண்ணி ஒரு 3 மாசம் எங்க வீட்டுக்காரர் என் கூடவே தான் இருந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து பார்த்துட்டாரா? அவர் காப்பாத்திட்டாரு. ஆமா. ஓகே. அவங்க 3 மாசம் என் கூடவே தான் இருப்பாங்க, எங்கேயும் போக மாட்டாரு. ஆஃபீஸ் பக்கத்துலேயே தான் இருக்கு, ஆஃபீஸ் போறது வர்றது அப்படியே பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு அப்படியே தான் பார்த்துக்கிட்டாங்க. இப்போ வரைக்கும் அப்படிதான் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் அப்ப சொல்லல அத்தை கிட்ட? பயந்துருவாங்க அப்படிங்கறதுனால சொல்லலையா? அவங்க அந்த மாதிரிலாம் பேசுறாங்க. அவங்க அதை நம்ம இவங்க கிட்ட சொல்லி நம்ம இவங்களையும் கஷ்டப்படுத்த கூடாது இல்ல. கொஞ்சம் தூரமா இருக்கிறாங்க, அவங்களாச்சும் நல்லா இருக்குதுன்னு. நீங்க அவங்கள பத்தி ரொம்ப யோசிச்சிருக்கீங்க, அவங்க உங்களை பத்தி யோசிச்சுட்டே இருந்திருக்காங்க. அவங்க இருக்கிறது சென்னையும் வேலூருன்னா கூட அவங்க எப்பவுமே இதயத்துல தான் இருக்கிறாங்க. இதயத்துல தான் பூட்டி வச்சுக்கிறேன். இருக்கிறது இடம் வந்து நெருக்கம். நம்ம தான் சண்டையில இருக்கிறோம், கஷ்டத்துல இருக்கிறோம், அவங்க கிராமத்துல இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் நம்ம கஷ்டத்தை சொல்லிட்டு இருந்தா அவங்க வயசானவங்க, அவங்களையும் கஷ்டப்படுத்த கூடாதுல்ல நம்ம எல்லாத்தையும் சொல்லி நம்ம. ஆனா இப்போ நீங்க அங்கேயுமே சொல்லியிருந்தீங்க, வேற வழி இல்ல, இங்க இருந்தா இத்தனை பேசுறாங்க, அதெல்லாம் நீ கேட்க வேணாமா, நீ போய் சென்னையில சுதந்திரமா இருன்னு சொல்லி காமிச்சிங்க. ஆனா அப்போ உங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கும் இல்லையா, இவ்வளவு நாள் நம்ம கூட சந்தோஷமா தான் இருக்குது. டெய்லி ஃபோன் பண்ணுவாங்க, அடிக்கடி வருவாங்க போவாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறது, அவங்களுடைய இது சுகத்துக்காக அவங்க இருக்கணும் இல்லை. அந்த பேச்செல்லாம் இந்த வாங்கக்கூடாது. எவ்வளோ ஒருத்தர் குறுக்க போகிறாங்கன்னா திடீர்னு போனால் கூட குறுக்க வரக்கூடாதுன்னு. ஐயோ குட்டி குழந்தை ஃபங்க்ஷனுக்கே என்ன கொட்டி குழந்தை இல்லாத வரக்கூடாதுன்னு. ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷன் நடக்குது, ரிலேஷன் தான் அவங்க, ரொம்ப ரிலேஷன் தான், க்ளோஸ் ரிலேஷன் தான், சென்னையில தான் நடக்குது. அவங்களுக்கு ஃபங்க்ஷன் முடியுது, 2 days ஆகுது, அப்பதான் எனக்கே தெரியுது. உங்களுக்கு கூப்பிடவே இல்லையா? என்கிட்ட ஃபர்ஸ்ட் கன்சீவா இருக்கிறதே என்கிட்ட சொல்லல. கண்ணு பட்டா திருஷ்டி ஆயிடும், குழந்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்லை. என்கிட்ட ஃபர்ஸ்ட் கன்சீவா இருக்கிறாங்கன்னே தெரியாது. எனக்கு 9 monthல தெரியும், அதை கூட என்கிட்ட சொல்லல. அப்புறம் அவங்க எப்படி சொல்றது, அவங்க கொஞ்சம் அந்த வலையில எல்லாமே வீட்டுக்கு எடுத்துட்டு வரும்போது தான் நம்மளுக்கு தெரியுது, இவங்க வீட்டுல வந்து ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. ஆனால் கூப்பிடல, சொல்லலை. நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன் பண்ணியிருக்காங்க. நான் ஓப்பனாக கேட்கும்போது ஆமாம் பண்ணாங்க அப்படின்னு அப்படி சிம்பிளாக சொல்லிட்டு அப்படியே இது பண்ணிட்டாங்க. அதெல்லாம் எந்த ஃபங்க்ஷனுக்கும் கூப்பிட்றது கிடையாது அவங்கள. நான் வந்து எல்லா அலுவலுக்கும் நான் நல்லது கெட்டது மொத்தமே நான் 7 திசட்டு நான் போய் செய்வேன். ஆனால் இவ இருந்தால் கூப்பிட மாட்டாங்க. நான் மோஸ்ட்லி எங்கேயுமே போக மாட்டேன், எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸு வச்சுக்கிட்டா தேவையில்லாத எதனா கொஸ்டின் கேட்பாங்க, கேள்வி கேட்பாங்க அப்படின்னு நான் ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்கிறதே கிடையாது. சுத்தமாக எனக்கு ஃப்ரெண்டே கிடையாது. ஏதாவது ஹர்ட் பண்ணி ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான், ஸ்கூல் படிக்கிறது வந்து ஒரு பொண்ணு மட்டும்தான் என் கூட ஃப்ரெண்டு. இப்போ வரைக்கும் அவங்க டச்சில் இருக்காங்க, சென்னையில் தான் இருக்கா, அவள் டீச்சராக இருக்கா. அந்த ஒரு பொண்ணுக்கிட்ட தான் பேசுவேன், இது எனக்கு யாருமே ஃப்ரெண்டு இல்லை. யார்ட்டி பேசவும் மாட்டேன், யார் வீட்டுக்கும் போக மாட்டேன். யார் வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் சென்னையில் போனதே இல்லை. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2 ஃபங்க்ஷன் போயிருப்பேன் சின்ன வயசில். அப்போது இது வரைக்கும் நான் யார் ஃபங்க்ஷனுக்கும் போனதில்லை, கூப்பிட்டாலுமே போக மாட்டேன். இதெல்லாம் முன்னாடி ப்ராப்ளி உங்க காலத்துல அதுக்கு முன்னாடி நடந்தது, இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். இப்பயுமே இதெல்லாம் நடந்துட்டு இருக்கா அப்படிங்கிறது தான். இருந்தாலும் அந்த வார்த்தைகள் மறையிலமா. கிராம வளர்ச்சி அடைஞ்சா கூட அந்த வார்த்தைகள் மறையில, இன்னும் மனசளவுல இருக்குது. அது உங்ககிட்ட வர தனியா வந்து பேசுவாங்களே, நான் ஊர்ல இருக்கும்போது அவங்க கிட்ட கேட்க, உங்ககிட்ட வர வந்து கேட்பாங்க, தனியா பேசுங்க. என்ன மருமகள் குழந்தை இல்லையா, இங்க பாத்தியா அங்க பாத்தியா, என்ன இது, இன்னொரு கல்யாணம் பண்ண உன் பையனுக்கு அப்பெல்லாம் சொல்லிருக்காங்க, இன்னொரு கல்யாணம் பண்ண அவளை வச்சுக்கின்னு என்ன இது. எங்க அம்மாவே அந்த வார்த்தை சொன்னாங்க தானே, இன்னொரு கல்யாணம் பண்ணி வையேன், அவனுக்கு இன்னொரு குழந்தை பிறக்கும், இப்படி இருக்கிறியே, அது பாரு அவ பண்ணிட்டா பாரு, அவ பாரு பண்ணிட்டா பாரு, 2ஆம் தாரம் பண்ணி குழந்தை பிறந்துக்குது பாரு, நீ பண்ண அந்த பையனுடைய வாழ்க்கை கெடுக்கிறியே அப்படின்னு எங்கையில வந்து சொல்லுவாங்க. எப்படி இருக்கும் உங்களுக்கு அதெல்லாம்? எனக்கு ரொம்ப வேலை. நான் அவங்கள ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன், உங்கள் வேலையை பார்த்துன்னு போங்க, எல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் எந்த சொல்லாதீங்க, உங்கள் அட்வைஸ் கேட்கறதுக்கு நான் ஆள் இல்லை, உங்கள் வேலையை பார்த்துங்க, குழந்தை இருந்தாலும் என்ன இல்லைனாலும் எனக்கு தெரியும், அதை பற்றி நீங்கள் சொல்லி நான் கேட்கணும் அவசியமே இல்லைன்னு அவங்கள எடுத்தங்க அவுத்துன்னு பேசிடுவேன். அதுக்கே சிலர் பயப்படுவாங்க, புரிஞ்சுக்கணுங்க பயப்படுவாங்க, ஐயோ அந்த வார்த்தை மட்டும் எங்களை கேட்காதீங்கன்னு அதுக்கு பயப்படுவாங்க. ஒரு சிலர் தெரியாதவங்க வந்து கேட்பாங்க, சொன்னாக்கா கஷ்டப்படாதம்மா அப்படின்வாங்க. கஷ்டதான் படுத்திட்டே, உன்ன கஷ்டப்படாத, உன் வார்த்தையே தான் என்னை கொன்னுச்சு, ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் இப்படி சொல்லி இல்லையா, நீங்கள் சொன்ன வார்த்தை என்னை கொன்னுச்சு, எப்போ நீங்கள் சொன்ன வார்த்தை எனக்கு கொண்டு போயிடுச்சு
உங்க மகன் எனக்கு தெரிஞ்சு அவங்க சொல்லும் போதே சொன்னாங்க ரொம்ப கூடவே இருந்து பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்னைக்காவது வந்து உங்ககிட்ட ஃபீல் பண்ணியிருக்காரா? ஏன்னா ஊர்ல இருக்கும்போது அவரே ஏதாவது கேட்பாங்க. ஏதாச்சும் ஒண்ணு நடந்திருக்கும். அவர் ஏதாவது உங்ககிட்ட வந்து ஃபீல் பண்ணியிருக்காரா? சொல்ல மாட்டா. சொல்ல மாட்டாரு. நம்ம அம்மாவை நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்ல மாட்டோம். உங்க 2 பேத்துக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் இல்லையா? உங்களுக்கும் உங்களுடைய ஹஸ்பண்ட்க்கும் அதை பத்தி. ஏன்னா அவ்வளோ ஹாப்பியா நம்ம வாழக்கூடிய நாட்கள் தாண்டி இதை உட்காந்து நம்ம பேசணும், இதை எப்படி நம்ம வந்து கையாள போறோம், இந்த சுச்சுவேஷன் எப்படி தாண்ட போறோங்கிறத வேற உட்காந்து பேசி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இருக்கணும். எப்படி இருந்தது உங்களுக்குள்ள? அவர் மோஸ்ட்லி குழந்தை அதை பற்றி யோசிக்க மாட்டார். யார் எது சொன்னாலுமே யோசிக்க மாட்டார். எனக்கு சப்போர்ட்டிவாக தான் இருப்பார். யார் எது சொன்னாலுமே என்கிட்ட வந்து சொல்லுவார். இவங்க இதை பேசுனாங்க அதை பேசுனாங்கன்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் வந்து சொன்னாலுமே அதை கேஷுவலாக எடுத்துப்பார். அதை ஒரு பெருசாகவே எடுத்துக்க மாட்டார். கேஷுவலாக தான் எடுத்துப்பார் அவர். ஆனால் என்கிட்ட கேட்பார், சரி சீக்கிரமாக ஏன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஏன்னா பார்ப்போம், ஏன்னா நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு இப்படி தான் கேட்டுட்ருப்பார். ஆனால் மோஸ்ட்லி அதை பற்றி இன்னும் அவர் சரியாக யோசிக்கல. ஆனா எப்படி இருந்தாலுமே ஏன்னா உங்ககிட்டயுமே அந்த ஊர்லலாம் யாரா இருந்தாலுமே ஒரு ஹியூமன் பீயிங்கா இருக்கும்போது கண்டிப்பா ஒரு ப்ரெஷர் தாங்காம போய் ஏதாவது ஒரு இடத்துல வெடிச்சிடுவோம். இல்லை எங்கேயாவது நம்மளே கோவத்துல சொல்லி காமிச்சிடுவோம். ஆனா அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் ஒரு நாளும் நீங்க உங்க மருமக மேல காமிச்சது இல்லை. ஏன்னா ஊர்ல இருக்கக்கூடிய நிறைய மாமியார்கள் அதை தான் பண்ணுவாங்க. குத்தி காட்டுறது, சொல்லி காட்டுறது, இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுவாங்க. அந்த நீ கேள்விகள்லாம் புரிதல் இல்லாதவங்க கண்டிப்பா கேட்பாங்க. நான் புரிதலோடு வாழும்போது நான் ஒரு நாளும் கேட்க மாட்டேன். என்ன மாதிரி இருக்கிற மாமியார் புரிதலோடு தான் ஒரு நாளும் கேட்க மாட்டாங்க. புரிதல் இல்லாதவங்க 1000 கேட்பாங்க. ஆனா எனக்கு புரிதல் இருக்குது. எனக்கே குழந்தைல நான் என்ன பண்ணுவேன், என் பொண்ணுக்கே குழந்தைல நான் என்ன பண்ணுவேன். நானும் ஒரு பொண்ணு தானே, பாம்பறியும் பாம்பின் கால் இல்லையா? ஒரு பொண்ணோடைய நிலைமை ஒரு பொண்ணு தான் உணரணும். மற்றவங்க எப்படி உணர முடியும்? அடுத்தவங்க சொல்றாங்கன்னு நம்ம இது பண்ண முடியுமா? அதனால வந்து நான் எனக்கு எந்த மனசுல இருக்கோம், ஒரு குழந்தை இல்லையே, நம்ம குழந்தைகின்ற ஏக்கம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அதை மறைச்சி வச்சுன்னு இருக்கிறேன், மறைச்சி மூடி வச்சுன்னு இருக்கிறேன். அவளையே குழந்தைய ஏற்றுன்னுக்கிறேன். ஆனால் வந்து அந்த குற்றம் சொல்லணுன்ற இல்லை. அவளை பார்த்தா எனக்கு பாசம் தான் அதிகம் பெருகுதே தவிர, ஊற்று நீர் மாதிரி பாசம் பெருகிக்கினே வருது. ஊற்று நீர் எப்படி வரும்? அது வந்துக்கினே தான் இருக்கும். அதனால் அது வந்து கஷ்டத்தெல்லாம் ஆற்று நீர் மாதிரி அடித்து தள்ளிக்கின்னு போயின்னே இருக்கிறேன். அந்த கஷ்டம்னு எனக்கு வந்து இல்லை. அது இருந்தாலும் மறைச்சி வச்சுக்கிறேன். நம்ம தான் தாங்க முடியும், தாய் தான் தாங்க முடியும். குழந்தை தாங்க முடியுமா? தாய் தானே குழந்தைக்கு ஆறுதல். இந்த மாதிரி ஆறுதலாக இருக்கிறேன். அந்த வெறுப்புணர்ச்சி எனக்கு இல்லை. பாசம் நாளுக்கு நாள் பெருகுதே தவிர அந்த குறையில. அந்த தாய் பாசன்றது குறையில. தாய் பாசத்தை கணக்கிட முடியுமா? அளவற்ற பாசமாச்சே. அந்த பாசத்தில் எப்படி வெறுப்புணர்ச்சின்னு வரும்? வார்த்தைக்கு வார்த்தை உங்களை அம்மா அப்படி அங்கேயுமே அதான் சொன்னாங்க, அம்மா மாதிரி அப்படின்னு கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? பாசன்றது கலப்படமற்றது, தூய்மையான பாசம். அது தாய் பாசன்றது தெய்வம் தான். அது எப்படி வீட்ல கூட இருக்கு அப்படிதான் கூப்பிடுவாங்க. சொல்லுவாங்களா? வீட்டில் கூட அப்படிதான் இப்போ- கூப்பிடுவாங்க. இப்போ- அம்மான்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க. இதை எடுத்துன்னு வாயம்மா, அதை எடுத்துன்னு வாயம்மா, அம்மான்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க. நானும் அம்மான்னு தான் கூப்பிடுவேன். அத்தன்னுலாம் கூப்பிட மாட்டேன். அம்மான்னு தான் கூப்பிடுவோம். மோஸ்ட்லி எப்பயுமே அம்மான்னு தான் கூப்பிடுவேன். அம்மா கிட்ட ஏதாவது இது வரைக்கும் சொல்லாத ஒரு விஷயம் இல்லை? சில நேரத்தில் நம்ம லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், சில நேரத்தில் அதை மனசுக்குள்ளேயே வச்சிருந்துருப்போம்ல. ஏதாவது அம்மா கிட்ட இப்போ உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறதா? ஏன்னா இவ்வளோ தூரம் உங்களுக்கு ஒரு அம்மாவாவே கூட இருந்து இத்தனை வருஷங்கள் உங்களை வந்து அவ்வளோ நல்லா, மற்றவங்க என்ன சொன்னாலும் சரி, ரொம்ப அழகா உங்களை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஏதாவது ஒரு விஷயம் அம்மாவுக்கு சொல்லணும். சரி, ஓகே 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 கஷ்டமா இருக்குன்னா வேண்டாம். சரி, நீங்க சொல்லுங்கம்மா. அவங்ககிட்ட இது வரைக்கும் நீங்க சொல்லாத ஏதாவது ஒண்ணு நீங்க அவங்க கிட்ட இப்ப சொல்லணும், உங்க லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? எனக்கு மறுபடியும் இன்னொரு பிறவியில கூட இதே பெண்ணா பிறக்கணும். எனக்கு நான் வந்து அதுக்கு வயிற்றுல பொண்ணா பிறக்கணும். பெரிய வார்த்தை நீங்க சொன்னது. நானே அதுக்கு குழந்தையா பெண்ணா பிறக்கணும். அது வயிற்றுல ஒரு பிறவின்னு இருந்தால் இப்படிதான் இருக்கணும். மாமியார் மேலும் இது ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். எங்கள் ஊர்லேயும் எல்லாமே சொல்லுவாங்க, ரத்தனமா குடும்பம்னா பாரு, ஐயோ 3 பிள்ளைங்க 3 மருமக எப்படி இருக்கிறாங்க பாரு. இந்த மாதிரி மருமகளுங்க ஆட்டம் பாட்டம் டான்ஸ் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க பாரு. இப்படியாப்பட்ட மருமக யாருன்னா இருப்பாங்க, அவளுக்கு என்ன வைபோகம் எல்லாமே இருக்குது அப்படின்னாங்க. ஆனால் ஒரு குறையும் இருக்குது. அதை தான் சொல்லுவேன், குறையுன்னு இருந்தால் நிறைய. என் பையன் சொல்லுவான், குறையுன்னு ஒன்று இருந்தால் நிறையன்னு ஒன்று இருக்குதும்மா. அப்பா நிறைய பெரிய ஹை லெவலில் இருக்கிற லட்சியத்தை தொட்டுட்டேன் நான். ஆனால் அதில் குறையும் இருக்குதுப்பா. என்ன பண்ணுறது? மேடுன்னு இருந்தால் பள்ளன்னு இருக்குது, பள்ளன்னு ஒன்று இருக்கும். மேடு பள்ளம் சமமாக ஈக்குவலாக இருக்காது. ஒன்று இருந்தால் தான் ஒன்று நல்லது. இப்போ போயினேங்கிற ரோடே இருந்தால் பரவாயில்ல, அது வேக தடன்னு இருந்தால் தானே அது
ஆக்சிடென்ட் ஆகாது இருக்குது. அவரோடவே இருந்துட்டா எப்படி அது? எதுக்கு வேக தடை போடுறாங்க? அந்த மாதிரி வந்து எங்கள் குடும்பத்தில் பிரச்சனை சந்தோஷமே நிறைய இருக்குது, கொஞ்சம் தடை. ஆண்டவன் வந்து இதில் ஒரு தடை பண்ணிக்கிறார், அவ்வளோதான். அதுவும் கூடிய சீக்கிரம் சரியாயிடும் கண்டிப்பா. சரியாயிடும், கூடிய ஆமா சீக்கிரம் ஆமா. சரியாயிடும். ஏன்னா ஒரு அம்மா இந்த வார்த்தையை சொல்லுவாங்க ஜென்ரலா, என்ன சொல்லுவாங்க, நீ ஏன் எனக்கு பொண்ணா பிறக்கணும். ஒரு பொண்ணு சொல்லுவாங்க, அம்மா நீ தான் எனக்கு அடுத்த ஜென்மத்துல பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாமியார் ஃபர்ஸ்ட் சொல்றது இப்பதான் நான் கேள்விப்படுறேன். எப்படி இருக்கு, என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அம்மாக்கு? சரி, ஓகே, சில் 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 சில். இல்ல இல்ல, புரியுது புரியுது, உங்க புரியுது. துக்கம் தொண்டையடிது, வார்த்தைகள் தடுமாற்றம் பண்ணுது. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா.